கிளிநொச்சியைச் சேர்ந்த 2 நபர்கள் சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு செல்வதற்காக இந்த சட்டவிரோத முகவர்கள் ஊடாக சென்றிருக்கிறார்கள். இந்த 2 பேர்ல ஒருவர் பெலாரஸ் நாட்டு இராணுவத்தினரால் சுடப்பட்டிருக்கிறார். இதனால அவர் மரணத்தை சம்பவித்திருக்கிறார். இது தற்போது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. சட்டவிரோதமாக இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு செல்கின்ற நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. இந்த முறையான வழிகளை பின்பற்றாமல் எப்படியாச்சும் சட்டவிரோதமாக நாங்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது நிறைய பேருடைய கனவாக இருக்குது. இதுக்காக நிறைய பணத்தையும் அவர்கள் செலவழிக்கின்றார்கள். இதில் பல பேர் அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் இப்படியான சம்பவங்களுக்கும் முகம் கொடுத்திருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் சட்டவிரோதமாக இன்னொரு நாட்டுக்கு செல்லும் போது இவ்வாறான துர்ப்பாக்கிய சம்பவங்களை நிச்சயமாக எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனை தான். இந்த குடும்பத்துக்கு இது ஒரு பாரிய இழப்பு. நீங்களும் சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முயற்சிக்காதீர்கள். சரியான வழிகளை பின்பற்றி ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்வது தான் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் சிறப்பானதாக இருக்கும். சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு சென்ற பலர் அங்கேயும் கஷ்டப்படுகின்றார்கள். என்னோட சொன்னால் போன உடனே உங்களுக்குரிய சகல வசதிகளையும் அந்த நாட்டு அரசாங்கம் தந்துவிட போவதில்லை. அவர்களும் அங்கே போயும் நிறைய காலம் கஷ்டப்பட வேண்டி ஏற்படும். போன பல பேர் சொல்கின்ற வார்த்தை நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன் என்பது தான். எனவே தான் இந்த வெளிநாட்டுக்கு போகும் முன்னர் இவ்வாறான விடயங்களை கைக்கொள்றதை நீங்கள் கைவிட வேண்டும். அதாவது சரியான வழிகளை பின்பற்றி தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட வேண்டும்.